ஆகா கல்யாணம் சீரியலில் இப்போ போய்கிட்டு இருக்கிற ட்ராக்கை வச்சு பார்த்தா இந்த சீரியலோட கதாநாயகி மகாவா இல்லை ஐஸ்வர்யாவா அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டார் இல்லையா. ஃபோட்டோவை வச்சு பார்த்திங்கன்னா இவ தப்பானவ அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இதுக்கு சூர்யாவும் மகாவும் கூட உடந்தையாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு மகாவுக்கு அடிப்பட்டதெல்லாம் எப்படி அந்த மதன் இங்கே வந்திருக்கான் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா கௌதம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் சும்மா இருப்பாங்களா, நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க. ஆல்ரெடி பாட்டிக்கு வேறையா இந்த விஷயம் லைட்டாக தெரியும் இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா தாத்தா மற்றவங்க எல்லாருமே நம்ம சூர்யாவும் மகாவும் சொல்கிறத தான் நம்புவாங்க. ஆனால் இந்த சித்ரா தேவி இது தாண்டா சாக்கு, எப்படியாச்சும் இந்த ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பிடிச்சி இடித்து தள்ளிடுறாங்க, இழுத்து தள்ளிடுறாங்க. ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லைட்டாக மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணும் பொழுது நம்ம ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்கிறது தெரிய வருது. அச்சோ, உடனே நம்ம கௌதம் இது மட்டும் உண்மையாயிடுச்சு அப்படின்னா பர்மனெண்ட்டாக இவங்க இங்கேயே டேரா போட்டுருவாளே, எப்படியாச்சும் இவளை இப்போ வெளியில் அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாப்புல நம்ம கௌதம். அது வரைக்கும் பொறுமையாக இருந்த ஐஸ்வர்யா டக்குன்னு கோவம் போயிட்டு நம்ம கௌதம் கன்னத்துலேயே பலார்னு 2 அறை விட்டு, நீ எதை வேணுமாலும் சொல்லிக்கி, என் கேரக்டரை அசோசியேட் பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன், கொன்னுடு புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க கௌதம். சித்ரா தேவியும் பதிலுக்கு பேச வராங்க. ஆனால் நம்ம ஐஸ்வர்யா கிட்ட பேச முடியல. நான் என்னை என்ன மகான்னு நினச்சிக்கிட்டீங்களா, அவ்வளோதான், தொலைச்சி அப்படின்னு நம்ம சித்ரா தேவிக்கு ஒரு அடி, நம்ம கௌதமுக்கு ஒரு அடி. பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே எபிசோடு. ஃபைனலாக நம்ம தாத்தா பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க, நான் கமிஷனர்கிட்ட பேசுகிறேன், உடனடியாக அந்த மதனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தா எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.